அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணைக்குழு தொடர்பில் போலி இணையதளம். இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை. விசா வழங்கலில் தொடரும் சிக்கல்கள். மட்டக்களப்பில் ஜீப் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயம். 22 பாடசாலை மாணவர்கள் இணைந்த குழுவினால் பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமை. இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கும் பாடசாலை கல்வி. உயர்த்தப்பட்ட 1700 சம்பளம் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்திற்கு நிகரான போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போலி இணையதளம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கணனி அவசர பதிலளிப்பு பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தினை ஒத்த வகையில் இந்த போலி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக்க தமுனுகல தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவையொன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பகல் மற்றும் இரவு சேவையாக விசேட பேருந்து சேவையொன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த பேருந்து சேவை கண்டி எசில பிரகராவை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கி 438 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், கேகாலை, கொழும்பு, கம்பகா, நாவலப்பட்டி, கம்பளை மற்றும் இனிய பிரதேசங்களில் இருந்தும் 100 மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விதிமுறைகளின்படி புதிய முறைக்கேற்ப தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றப்பட்டதால் பழைய விசா முறைக்கு திரும்புவதில் நடைமுறைக்கு சிக்கல் எழுந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் பழைய விசா வழங்கும் முறை தொடர்பில் மபிடன் நிறுவனத்துடன் விவாதித்ததாகவும் எனினும் தகவல் தொழில்நுட்ப முறை மாற்றம் அதற்கு தடையாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் புதிய விதிமுறைகளை நிறைவேற்றி மீண்டும் பழைய முறைக்கு திரும்ப வேண்டும் அல்லது உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக புதிய முறையின் கீழ் விசா வழங்கல் பணி ஏர் நிறுவனத்திடமிருந்து கையளிக்கப்பட்டது. எனினும் பலரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த முயற்சி கைவிடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் ஜீப் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி விடுமுறையினை கழிக்க வந்த குடும்பம் ஒன்றின் ஜீப் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது குறித்த வண்டியில் பயணித்த 3 படுகாயமடைந்த நிலையில் மகாஓயா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஜீப் வண்டியில் 5 பேர் பயணித்த நிலையில் விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளதுடன் 2 சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை அதிவேகமாக சென்ற வாகனம் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் நீண்ட தூரத்திற்கு பாய்ந்து சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனமல்வில பிரதேசத்தில் பாடசாலை மாணவியொருவர் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் 22 மாணவர்களினால் தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். 1 வருடமாக குழுவாக இணைந்து தன்னை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக தனமல்வில போலீஸ் நிலையத்தில் அம்மாணவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தனமல்வில பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவரே இவ்வாறு தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய 22 மாணவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தனமல்வில போலீசார் ஆரம்பித்துள்ளனர்.
சம்பவம் தொடர்பிலான உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட ஏனையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சாதாரண தர கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் சீன அரசாங்கத்திடமிருந்து 20 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள 500 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்ட 1700 ரூபாய் சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கும் அவ்வாறே வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படாமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பிரச்சினை சம்பள கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சபையினால் எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை அவ்வாறே வழங்குவதற்கு தொழில் அமைச்சர் எதிர்பார்த்துள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமையினால் முதலாளிகள் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளதால் குறித்த விடயம் சம்பள கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான வேலை திட்டம் தயார்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.